திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவின் யாகசாலை பூஜைகள் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் பக்தர்களிடம் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவானது வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி அதிகாலை நடைபெற இருக்கின்றது. இதற்கான யாகசாலை பூஜை, முதல் கால யாகசாலை பூஜையானது இன்று மாலை ராஜகோபுரத்தின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட யாகசாலை பந்தலில் துவங்க இருக்கின்றது. இந்த யாகசாலை பூஜைகள் எப்படி நடக்கின்றது, என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடைபெறுகிறது என்பது குறித்து நம்மோடு பேசுவதற்காக இந்த யாகசாலை பூஜையை நடத்தக்கூடிய தூத்துக்குடி செல்வம்பட்ட அவர்கள் நம்மோடு இணைக்க அவரிடம் பேசலாம். அண்ணன் வணக்கம். எப்படி இன்னைக்கு இந்த பூஜைகள்லாம் என்ன மாதிரியா தொடங்கியிருக்கு, என்னென்ன பூஜைகள்லாம் நடைபெற இருக்கிறது? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலினுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவானது ஜூலை 7ஆம் தேதி அன்று வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதனுடைய அங்கமாக 12 நாட்கள் 12 கால யாகசாலை பூஜை என்று சொல்லக்கூடிய முறையிலே மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினமாக காலையிலே தீர்த்த சங்கிரகணம் திருக்கோவிலுடைய தக்கார் அவர்கள் மற்றும் திருக்கோவிலுடைய இணையாணையர் அவர்கள், மேலும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய பக்தர்கள் தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது சண்முக விலாச மண்டபத்திலே கங்கை, கோதாவரி, கோடி தீர்த்தங்கள், ராமேஸ்வர தீர்த்தங்கள், அழகர் தீர்த்தம் மற்றும் ஏனைய தாமிரபரணி தீர்த்தங்கள், காவேரி தீர்த்தங்கள், அநேக தீர்த்தங்களை எல்லாம் இங்கே எடுத்து வந்து தீர்த்தங்களை எல்லாம் பூஜை செய்து, அதே போன்று காலையிலே மகாலட்சுமி நாட்டிலும் வீட்டிலும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக ஏனைய அனைத்து அஷ்ட மகாலட்சுமிகளையும் இங்கே பூஜை செய்து 33 தேவர்களும் வசிக்கக்கூடிய பசுவிடம் கோபூஜை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து தீர்த்தமானது ஆலய வலம் வந்து மேலவாசல் கோபுரத்தை அடைந்து தீர்த்த சங்கிரகண நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமங்கள், அதேபோன்று முதல் கால யாகசாலை பூஜையானது இன்றைய தினமாக மாலையிலே ஆரம்பமாகி நடைபெற இருக்கின்றது. ஆகையினால் சூரியன் பிரகாசமாக இருக்கும் பொழுது சூரியனிடம் இருந்து அக்னி சங்கிரகணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதாவது சூரியனுடைய ஒளியை வாங்கி அது கூட சூரியனுக்கும் ஒரு தாம்பாளத்தில் பஞ்சு, அதே போன்று அந்த சூரியன்கிட்டருந்து நேரடியாக அந்த ஒளியை வாங்கி அதிலிருந்து அக்னியை நாம் யாகசாலையிலே சேர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆகம சாஸ்திரத்திற்கிணங்க இங்கே சூரிய அக்னி சங்கிரகணமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜையிலே இங்கே திருக்கோவிலுடைய சிவாச்சாரியார்கள், ஸ்தானிக சிவாச்சாரியர்கள் அனைவரும் ரட்சாமதனம், காப்பு கட்டுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியினை செய்து, அதனைத் தொடர்ந்து ஏனைய பிரதான மூர்த்திகள், பரிவார மூர்த்திகள் எல்லாம் கலாகர்ஷனம் என்று சொல்லக்கூடிய முறையிலே திருக்குடங்களிலே ஆவாகனம் செய்து முதல் கால யாகசாலை பூஜையானது இன்றைய தினமாக ஆரம்பமாகி 12 காலங்கள், காலை மாலை என்று சொல்லக்கூடிய முறையிலே 12 கால 12 கரத்தாய் போற்று என்ற வார்த்தைக்கிணங்க 12 காலங்கள் யாகசாலை பூஜையினை நல்ல முறையிலே சிவ ஆகம முறைப்படி செய்து, அதே போன்று தமிழ் முறை வழிபாடு என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே 108 ஓதுவார்கள் அகண்டநாம பாராயணம், அதே போன்று 64 ஓதுவா மூர்த்திகள் திருமுறைகள் மற்றும் கந்தன் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தசட்டி கவசம், திருப்புகழ் ஆகிய தமிழ் மந்திரங்களை எல்லாம் இங்கே அவர்களை பாடச் செய்து ஆகம சிவ ஆகம தமிழ் வேள்வி வழிபாடானது நிறைவாக 12 காலங்கள் நடைபெற்று நிறைவாக மகா கும்பாபிஷேகமானது சண்முகப் பெருமானுக்கும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் நிகழவிருக்கின்றது. ஆகையால் பக்த பெருமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாபடி திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எல்லோரையும் அழைக்கின்றோம்.
இன்று துவங்கி வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி அன்று அதிகாலை 12வது கால யாகசாலை பூஜை நிறவக்கூடிய அந்த சிறப்பு பூஜைகள் குறித்து செல்வம்பட்டவர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டிருந்தோம். இன்றைய தினம் இந்த யாகசாலை பூஜையானது முதல் கால யாகசாலை பூஜையை துவங்குவதை அடுத்து திருக்கோவிலுடைய வளாகம் முன்பகுதி மற்றும் யாகசாலை என அனைத்து பகுதியிலுமே வண்ண விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் தற்பொழுது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக மாலை 5 மணிக்கு மேல் இந்த முதல் கால யாகசாலை பூஜையானது துவங்க இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் மற்றும் செய்தியாளர் ஐகோட்டுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்செந்தூர்.